7வது மாதத்துல கர்த்தர் உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறாரு. நீ செல்வ சீமானாய் கர்த்தர் உன்னை ஐஸ்வர்ய சம்பத்தோடு கூட கர்த்தர் நிரப்ப போறாரு. சகைவிட்ட சொன்னதை கர்த்தர் உன்னிட்ட சொல்றாரு, நீ இறங்கி வா. இன்னைக்கு உன்ன வீட்டுல ரட்சிப்பு வந்தது. இயேசு உன்னுடைய வீட்டுல பிரவேசிக்க வரப்போகிறாரு. கொழுந்து விட்டுகிற சமயம் நேரம் வந்துருச்சு. 30 60 நீ அறுக்க போகிறாய். கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல நிரப்பப்பட போகிறது. ஆண்டவர் 7வது மாதத்துல வாக்குறுதி கொடுக்கிறார், நான் வருகிற வண்ணமாய் வரப்போகிறேன். நீ விரும்ப 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 கர்த்தர் உன்னை நிரப்ப போறாரு. நீ விரும்புகிற பிரகாரம் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. உபாகமம் 1:11 சொன்ன மாதிரி இப்பொழுதை பார்க்கிலும் 1000 மடங்கு நீ ஆசீர்வதிக்க போடா. என்ன நிரப்புங்கப்பா, என்ன பரிசுத்த ஆவியில நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தினால பல பிரச்சனை, பல போராட்டம், பல நிந்தைகள், பல அவமானங்கள் கர்த்தரை விரும்புறப்பா, இதெல்லாம் அகற்றி போடுங்க, இதெல்லாம் புறமே தள்ளுங்க. என்ன நிரப்புங்க, தேவ சமூகத்தில் நிரப்புங்க. நான் விரும்புறேன், மாதந்தோறும் ராபோஜன பந்தியில என்ன நிரப்புங்க டாடி. மாதந்தோறும் என் குடும்பத்தை நிரப்புங்க. மாதந்தோறும் என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. செல்வ சீமானாய் வைக்கப்படட்டும். சகையில் சொன்ன மாதிரி இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது உன் வீட்டில. நாளை துணையா நான் திருப்பி கொடுக்க போகிறேன். என் சொத்துல, ஆட்சியில, அந்தஸ்துல எல்லாத்தையும் கொடுக்கிற ஆண்டவரே. நீ கொடுக்க நீ விரும்ப ஆரம்பிச்சுட்டீன்னா ஆத்துமாவை கர்த்தர் விரும்புகிறார். உன் ஆத்துமாவை கர்த்தர் விரும்புகிறார். உன் அலங்காரத்தை கர்த்தர் விரும்பல. உன் ஆத்துமா விளைவிந்தது கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஆத்துமா அழுதுறக்கூடாது. அந்த ஆத்துமா நிந்திக்கப்பட்டுறக்கூடாது. ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லி நீ அழவே கூடாது. அவர் விரும்புகிறார். நீ அழுகிறத விரும்ப கூட கர்த்தர் விரும்புகிறார். ஏன் அழுதுட்டு இருக்கிற? ஏன் தனிமையில உட்காந்து நோபடி இஸ் தேர்ன்னு ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன்? நான் அல்லவா உன் கூட இருந்துட்டு இருக்கிறேன். உன்னை நடக்க வைத்தது நான்.